இப்போ நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னா 2 தான் இருக்குது. ஒன்று வந்து நிஃப்டி, இன்னொன்று வந்து சென்செக்ஸ். இப்போ இந்த சென்செக்ஸ்க்கான ஒரு க்ளீனான ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், இதுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட தன் தமிழுக்கு அந்த பெல் ஐக்கானே ஆலில் போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் T3ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் மேக் ஆர் உங்களோட விண்டோஸில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வெப்லேயுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து 3 மினிட்ஸ் சார்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சென்செக்ஸ்க்கான சார்ட்டு. நீங்கள் இந்த இடத்துல சென்செக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதாவது சென்செக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம 3 மினிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து இஎம்ஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷனுக்காக, ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நேற்று எடுத்துக்கலாமே. ஸோ நேற்று எடுக்கும்போது என்ன அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு என்ன ஆயிருக்கு, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. கரெக்டாக வந்து அந்த கேண்டில் ரொம்ப கம்மியாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் ஒரு சிங்கிள் கேண்டிலே 111 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரேடை ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நோ இஷ்யூ, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் வந்து இந்த ட்ரேட் இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இஎம்ஐக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஎம்ஐக்கு கீழே தான் இருக்குது. அண்ட் எகெயின் மார்க்கெட்டுமே என்ன இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கீழே ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ நான் இந்த ட்ரேடை விட்டுட்டேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எகெயின் வந்து நீங்கள் இன்னொரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வெயிட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வரும்போது எகெயின் மார்க்கெட் என்ன இருக்கும், கீழே வரும். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த எடுத்தாலுமே இந்த சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம புல்லிஷ்கான ட்ரேட் பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. இஎம்ஐக்கு மேலே தான் இருக்குது. அண்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஸ்கேல்பர் பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக பை செல் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, செல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிரும், நான் எடுத்து வச்சிருந்த பொசிஷன். ஓகே, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பொசிஷன் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த ஸ்கேல்பரில் வந்து மொத்தம் ஒரு 3 பாக்ஸ் வந்து இருக்கும், 3 லே அவுட் இருக்கும். ஓகே, சென்ட்ரலில் இருக்கிற லே அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இண்டெக்ஸ்க்கான லே அவுட். இல்லை நீங்கள் ஒரு வேளை இதில் ஃபியூச்சர்ஸ் நான் வச்சு பார்த்து அனலைஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதையுமே நீங்கள் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ட்டோ இல்லை இண்டெக்ஸ்க்கான சார்ட்டோ நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கீபோர்டில் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். நீங்கள் 3 மினிட்ஸில் பண்ணாலும் சரி, 5 மினிட்ஸில் பண்ணாலும் சரி, ட்ரெண்ட் வந்து இப்போ எனக்கு வந்து புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இஎம்ஐக்கு கீழே இருக்கா இல்லை இஎம்ஐக்கு மேலே இருக்கா. இப்போ ட்ரெண்டு புல்லிஷ் அப்படிங்கும்போது எனக்கு இஎம்ஐக்கு மேலே இருக்குது அப்படின்னா எனக்கு அது வந்து ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுக்கலாமே. இப்போ ட்ரெண்டும் புல்லிஷ் அண்ட் அகெயின் வந்து இஎம்ஐக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, நான் என்னோட கால் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது இந்த புட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு டைம் பை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எனேபிள் ஆயிரும் அண்ட் பை ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு நான் டார்கெட் வைக்கணும் அப்படின்னாலுமே நான் இந்த மாதிரி ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், டார்கெட் வந்து வைக்க முடியும். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே நான் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஈஸியாக பை அண்ட் செல்ஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் இங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக பை அண்ட் செல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இடத்துல பண்ண முடியும். ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு இதுக்கான பொசிஷன்ஸில் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சார்ட்ஸ்லேயே வந்து அது வந்து தெரியும். இல்லை இன்கேஸ் வந்துட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் பொசிஷன் பேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு விஜிட்ஸ் இருக்கும். அதாவது இதில் வந்து பொசிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். டோட்டலாக வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆர்டர்ஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் அகெயின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். டோட்டலாக எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ வந்து நம்ம எந்த மாதிரி குவான்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புல்லிஷ்க்கு ஃபேவராக ட்ரேட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் 2 சார்ட் மட்டும் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க, ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறீங்க 3 மினிட்ஸில்.
அதில் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஏ கரெக்டாக இருக்கா. இப்போ நான் புல்லிஷ்கான ட்ரெண்டுன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணும்போது அப்போ இஎம்ஐக்கு மேலே தான் சென்செக்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகணும். இல்லை இஎம்ஐக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பத்தாது. நெக்ஸ்ட்டு இப்போ இது பார்த்ததுக்கு அடுத்து இப்போ நான் ஓகே புல்லிஷ் தான், அது வந்து மேலே தான் ட்ரேட் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கீழே என்ன பண்ணிக்கணும்னா கால் ஆப்ஷனையும் ஸ்பாட்டையும் மட்டும் வச்சுக்கணும். ஸோ கால் ஆப்ஷனுக்கான ஆர்டர் பேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், லாட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். தென் வந்து மார்ஜின் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லாட்ஸ் வேணுன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே இது நான் புட் ஆப்ஷனுக்குனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த காலை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு புட்டை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புட்ஸ் வந்து இந்த சைடில் வந்து இருக்கும். சேம் ஆர்டர் பேட் தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ கொடுத்தேன் அப்படின்னா புட் வந்து பை ஆகும். ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த புட் வந்து செல் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கேருந்து பை செல்ஸ் வந்து நீங்கள் பண்ணவும் முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் சார்ட்ஸ்லேயே டார்கெட்டும் வைக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எங்கே சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அது வந்து ஏடிஎம்மில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணும். அதுக்கு அடுத்து நீங்கள் திங்க் பண்ணுறது தான் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இது என்ன ஆகும்னா அப்டேட் ஆயிரும். ஓகே ஃபைன். இப்போது இந்த இதுலேயுமே வந்து நெக்ஸ்ட் என்ன டவுட் வரும்னா இது எல்லாமே ஓகே, நான் வந்து எந்த எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்து நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் என்னோடய எக்ஸ்பைரிஸை வந்து நான் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற சார்ட்ஸ் வந்து எனக்கு இங்கே இருக்கும். சென்செக்ஸ் பொறுத்தளவு நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா லிக்விடாக இருக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான எக்ஸ்பைரி 2 ஜூலை. இது வந்து அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓரளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இதே இது வந்து கரண்ட் வீக் எடுத்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். தெரியுதுங்களா, ப்ரைஸ் வந்து க்ளீனாகவே மூவ்மெண்ட் இருக்கும். நமக்கு இந்த பிட் அண்ட் ஆஸ்க் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, நார்மலான டிஃப்ரென்ஸ், க்ளீனாக வந்து ட்ரேட் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இதுக்கடுத்து சென்செக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஒரு 3 minutes டைம் ஃப்ரேம், ஒரு 9 EMA. ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட் இஎம்ஏவே வந்து வச்சுக்கோங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே வேணாம். ஏன்னா நம்ம அது ஜஸ்ட்டு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறமே தவிர அதை வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மெயின் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஒரு டபுள் டாப்போ ஒரு டபுள் பாட்டமோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் ஃபார்மேஷன்லையோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இஎம்ஏவும் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணி நம்ம அதில் வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ஓரளவுக்கு இருந்தாலுமே இதுக்கு நான் வந்து எங்கே டார்கெட் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு தெரியணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். என்னென்னா 2 டைப்பாக நம்ம வந்து கீப் பண்ண முடியும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லெட்ஸே வந்துட்டு நான் வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நான் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். இப்போ சென்செக்ஸில் எடுத்திங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். அப்போது என்னென்னா நான் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து என்னென்னா இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டாப் லாஸும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு சென்செக்ஸ் பொறுத்தளவு சார்ட்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துலையே எடுத்துக்கலாமே, இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகுது. அப்போ என்னென்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது, பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக இப்போது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் தான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா தென் என்ன நடக்கணும், நான் இந்த கேண்டில் சைஸுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 பாயிண்ட் இண்டெக்ஸுக்கு ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா ஆப்ஷன்ஸில் அரௌண்ட் வந்து ஒரு 110 இல்லை 100 பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போது இந்த இதுலேயுமே வந்துட்டு என்னால் வந்து இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்து இந்த இஎம்ஏ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த இஎம்ஏக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுனாவோ இல்லை அந்த இஎம்ஐ டச் ஆச்சுனாவோ நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அப்போது எனக்கு இந்த இடத்துல எங்கேயுமே இஎம்ஐ டச் ஆகலை, பட் இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, இஎம்ஐ டச் ஆகிருக்கு. அப்போ என்னோட ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 48 பாயிண்ட்ஸ். ஆப்ஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, இப்போது ட்ரெண்டு வந்து இன்னும் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அப்போது நான் எகெயின் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எகெயின் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோ வந்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இஎம்ஐ வந்து வச்சுட்டு வரலாம். அப்போது இங்கே இஎம்ஐலே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எகெயின் மார்க்கெட் என்ன ஆகுது, இஎம்ஐ விட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படின்னு என்னன்னா அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்குமே
இன்கேஸ் மார்க்கெட் இந்த இஎம்ஐ வந்து ஹிட் ஆச்சு, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் லெவல் வந்துச்சுன்னா, அதாவது இதை நான் பேஸாக வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸில் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அரௌண்ட் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 192, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபுளாக அது வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து சிம்பிளான ஒரு ட்ரேட்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்னா, ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து பவர் ஸ்கேல்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக ஸ்கேல்பிங்க்கு வந்து எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ கால் அண்ட் புட் இருக்கும், பை அண்ட் செல், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ், டைம் ஃப்ரேம், ஸோ எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஸ்டில் இதை ஆக்சஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தெளிவாக தரோம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுமே இதை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பவர் ஸ்கேல்பர், பட் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாது. இதில் என்னென்ன முக்கியமான பை அண்ட் செல்ஸ் எப்படி நடக்குது, தென் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே சூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அதேமாதிரி தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து இப்போமே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.